மகளிர் சிறுவர் நல நிதி சேகரிக்க 18 ஆட்டோக்களில் 54 பேர் பேரணியாக ஈடுபட்டுள்ளதாக பேட்டி. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல நிதி திரட்டும் விதமாக ஈடுபட்டுள்ள யூகேவை சேர்ந்த 54 இளம்பெண் தொழிலதிபர்கள் 18 ஆட்டோக்களில் சென்னை தாம்பரத்தில் இருந்து கோவா வரை 1000 கிலோமீட்டர் தூரத்தை 6 நாட்களில் பேரணியாக செல்ல உள்ளனர். இதற்கான ஏற்பாடுகளை மெட்ராஸ் மிட்டவுன் ரவுண்ட் டேபிள் 42 மற்றும் லேடிஸ் சர்க்கிள் 7 ஆகிய அமைப்புகள் மேற்கொண்ட நிலையில் பேரணியாக செல்ல தி சிஸ்டர்ஹுட் அமைப்பை சேர்ந்த யூகேவை சேர்ந்த இளம்பெண் தொழிலதிபர்களின் பாதுகாப்பு மற்றும் ஆட்டோ ஓட்டி செல்ல அனுமதியும் பெற்று தந்த நிலையில் பேரணியின் போது பாதுகாப்பையும் ஏற்படுத்தியுள்ளனர். மகளிர் நலன் மற்றும் சிறுவர்களுக்காக 3 கோடிக்கு நிதி திரட்ட முற்பட்ட நிலை இதுவரை 70 லட்சம் நிதி திரட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். நாங்க எல்லாரும் மெட்ராஸ் மிட்டவுன் ரவுண்ட் டேபிள் 42, மெட்ராஸ் மிட்டவுன் லேடிஸ் சர்க்கிள் 7 என்ற அமைப்பை சேர்ந்தவர்கள். நாங்க 25 டேபிளர்ஸ் இருக்கோம், 20 சர்க்குலர்ஸ் இருக்கோம். நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த அமைப்பை ரொம்ப வருஷமா நடத்திட்டு வரோம். இது மூலமா நாங்க பண்றது என்னன்னா, பள்ளி வகுப்புகள் கட்டி கொடுக்குறோம். இல்லாத குழந்தைகளுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்குறோம். அது போக ரத்த முகாம், அப்புறம் டென்டல் கேம்ப்ஸ், ஐ கேம்ப்ஸ் எல்லாமே பண்ணி நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு வரோம். இந்த தடவை மகளிர் தினத்தை முன்னிட்டு நாங்க சிஸ்டர்ஹுட் குரூப்னு யூகே யுனைடெட் கிங்டம்ல இருந்து ஒரு குரூப் ஆஃப் லேடிஸ் கூட்டிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த மகளிருக்காக நிதி திரட்டுறதுக்காண்டி வந்திருக்காங்க. ஸோ ஒரு 18 ஆட்டோல, ஒரு ஆட்டோல 3 பேர் விகிதத்துக்கு 54 பேர் வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் ஆட்டோ ஓட்டி அதன் மூலமா நிதி திரட்டி தரப்போறாங்க. ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 80 லட்சம் திரட்டி இருக்கோம். 3 கோடி திரட்டுறது தான் எங்களோட இலக்கு. இந்த காசை வச்சு நாங்க என்ன பண்ண போறோம்னா, ரத்த சோகை இருக்க, அதாச்சும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாட்டி நிறைய பெண்களுக்கு ரத்த குறைவு இருக்கு இல்லையா, அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காண்டி மெயினா ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் பண்ணிட்டு இருக்கோம். அது போக பெண்களுக்கு வருமானம் திரட்டுறதுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு தேவையான கடைகள் வச்சு தரதுக்கோ, கார்ட் வச்சு தரதுக்கோ, அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்க்கு ஹெல்ப் பண்ண போறோம். அந்த ஸ்கில்லிங் பண்றதன் மூலமா பெண்களுக்கு வருமானம் ஏற்படுத்தி தரதுக்காண்டி இந்த இனிஷியேட்டிவ் பண்ண போறோம். அது போக இன்னும் நிறைய கிளாஸ் ரூம்ஸ் கட்டி கொடுக்க போறோம். பள்ளி வகுப்புகள் இந்த மெட்ராஸ் சேவா சதன் அமைப்போட நாங்க ரொம்ப வருஷமா டைப்ல 20க்கும் மேற்பட்ட கிளாஸ் ரூம்ஸ் கட்டி கொடுத்துருக்கோம். இப்போ இதன் மூலமாக இன்னும் ஜாஸ்தி கிளாஸ் ரூம்ஸ் கட்டி தர போறோம். ஒரு கிளாஸ் ரூம் கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 15 to 20 லட்சம் ஆகும். ஸோ அதனால இந்த காசை வச்சு நாங்க பள்ளி வகுப்புகள் கட்டி தர போறோம். மேடம், இன்னைக்கு எங்கிருந்து துவங்கி எந்த வழியா எவ்வளவு கிலோமீட்டர் அவங்க ஆட்டோ வெயிட் பண்ண போறாங்க, கோவாவை இன்னைக்கு எத்தனை நாள்ல போய் அடைய போறாங்க, இவங்க எப்படி மகிழ்ச்சியா அதை ஃபீல் பண்றாங்க, அதை பத்தி நான் கேட்டு நீங்க சொல்லுங்க. ஓகே. So do you want to know how long this journey is going to be from Chennai to Okay. How many days to reach Goa? You tell them. Yeah, We'll translate it to them. It's 1,000 kilometers from Chennai to Goa, and it's taking us 6 days. So we should finish next Wednesday. should finish. So அவங்க மொத்தம் 1000 கிலோமீட்டர் ஆட்டோல ஓட்ட போறாங்க. 6 நாள். ஸோ இன்னைக்கு துவங்கி புதன்கிழமை வரைக்கும் ஓட்ட போறாங்க. கோவா வரைக்கும் ஓட்டிட்டு போறாங்க. 1000 கிலோமீட்டர், 54 பெண்மணிகள்.